அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதோடு மட்டுமல்லாது 5 திடீர் திருப்பங்களாக எவையெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன. அடுத்த 7 நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் மாறுதல், புதன் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என ஏற்படும் மாறுதல் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு, காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றி கொடுக்க போகின்றன. திடீர் 5 திருப்பங்களாக எவையெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 5 திடீர் திருப்பங்களை பார்ப்பதற்கு முன் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால், உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம், வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன், ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ருணரோக சத்ருஸ்தானமாக ஆகிய 6ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகளை விளக்குவதோடு, புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி காணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். குரு பகவான் 6இல் மறைந்திருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் உறுதியாகவே தனஸ்தானம் வலுப்பெறுகிறது. தொழில் ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இந்த வாரத்தில். இதைவிட ராசியின் அதிபதியான சனி பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் சனி பகவான் ஒருவர் சாதகமாக இருந்தால் அமோகமான நன்மை கிடைக்கும். அந்த வகையில் அமோகமான சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கும் அமைப்பில் சனி விளம்பருவதால் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. எனவே காரிய வெற்றி கிடைப்பதோடு, எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கேது அஷ்டமத்தில் இருக்கிறார். நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும், அஷ்டமத்தில் இருக்கும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சற்று கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படுவது பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிதானத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வலம் வர போகிறார் செவ்வாய். எனவே வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் வலம் வருகிறார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வலம் வருவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அவை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரனின் அமைப்பால் பல வெற்றி வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சற்று தாராளமாகவே தேடி வருகிறது. சூரியன் வெற்றிக்கு உரித்தான 3இல் இருப்பதால் அலைச்சல் சிரமம் குறையும். ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. வித்யாகாரகரான புதன் 2இல் இருந்து 3ஆம் இடத்தில் 6ஆம் தேதி முதல் நுழைகிறார். எனவே அமோகமான மாற்றம் இந்த வாரத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறார். எனவே சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் திடீர் திருப்பமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது,
முதலாவது திடீர் திருப்பமாக பார்க்கப்படுவது மிக முக்கியமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய வயதிற்கும் தேவைக்கும் ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க போகிறது. நீண்ட நாள் எதிர்பார்த்தும் கிடைக்காத நல்ல செய்தி கிடைப்பதால் மகிழ்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய நேரமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. உங்களுடைய வயதிற்கும் தேவைக்கும் ஏற்றவாறு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வேலை வாய்ப்பில் நல்ல சந்தர்ப்பமும் அமைய போகிறது. குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் நல்ல செய்தி சுப செய்தியாக அமையக்கூடிய முதன்மையான யோகமும் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதியும் மன நிறைவும் காணக்கூடிய வகையில் நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக இந்த வேளையில் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இரண்டாவது அதிரடியான திருப்பமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக மனித வாழ்வில் 90% பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக பணத்தை சுற்றிய ஒன்றாக தான் இருக்கிறது. எனவே இந்த வேளையில் இரண்டாவது திடீர் திருப்பமாக பார்க்கப்படுவது பண வரவு அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. திடீர் பண வரவு கிடைப்பதால் பல பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சூழலில் இந்த தருணத்தில் உறுதியாகவே அவை உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு மற்றும் விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. பண வரவு அதிகரிப்பதோடு பல வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்து சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. இரண்டாவது திருப்பம் பொருளாதார ரீதியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான முரண்பாடு நிறைந்த பிரச்சனைகளில் இந்த தருணத்தில் உறுதியாகவே நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சரி செய்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உறவுகளுக்கிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது காதலன் காதலிக்கிடையே இருந்த கசப்புகள் விலகும். குறிப்பாக நட்பு வட்டாரத்தில் நல்லதொரு மாற்றம் நிச்சயம் உண்டு. நான்காவது மிக முக்கிய திருப்பமாக புதிய வாய்ப்புகள் உங்களது கதவை தட்டும் நேரமாக இந்த தருணத்தில் அமைய போகிறது. உங்களுடைய திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது புதிய வேலை புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பம் என பல புதிய நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஐந்தாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அதிர்ஷ்டம் செயல்படும் நேரமாக இந்த நேரம் அமைய போகிறது. அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் செய்யப்படுவதால் மன நிம்மதியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் இந்த வேளையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இதுவரை முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களை தற்போது சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகா வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினம் மதியம் 1 மணி நிறைவடைவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும்.